வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷனில் லிஸ்ட்டு வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ லிஸ்ட்டு வந்து எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தான் மார்க் கொடுத்துருக்காங்க, நேற்று தான் கொடுத்தாங்க. மேக்ஸிமம் இந்த வீக்லேயே எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே செலெக்ஷன் லிஸ்ட்டு, அடுத்த ப்ரொசீஜருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது வந்து ரெடி ஆயிரும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம், அடுத்த ப்ரொசீஜர் என்ன, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப் இந்த போஸ்டிங் அப்படின்னா இன்டர்வியூ போவீங்க. அல்லது வாட்ச்மேன், மசால்ச்சி, ஓஏ, டிரைவர் அப்படின்னா இதுக்கு ஸ்கில் டெஸ்ட் போவீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்றது இருக்குது. அந்த ஓஏ, அதாவது 8th குவாலிஃபிகேஷன், இதுக்கு வந்து 2 ப்ரொசீஜர் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ. அதாவது ஸ்கில் டெஸ்ட் மீன்ஸ் ப்ராக்டிக்கல், அதுவும் இன்டர்வியூவும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷனாக ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு தெரிஞ்சுங்க. அப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோ அல்லது ஒரு செய்முறை தேர்வோ, இன்டர்வியூக்கு கிளாஸ் அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. சார் இன்டர்வியூக்கு வந்து எங்களுக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது சும்மா நார்மலாக உங்கள் பேர், ஊர் தான் கேட்பாங்க. பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. அதுக்கு கைடன்ஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. உங்கள்கிட்ட இருக்கிற பயம் தான் வந்து இந்த மாதிரி கேட்க தோணுது அப்படின்றது என்னுடைய ஒரு தாட். அதாவது நம்ம செலக்ட் ஆகிருவோம், மார்க் நல்லா வாங்கிட்டோம், பட் இருந்தாலும் வேலை கிடைக்குமா, இதுக்கு ஏதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்ற ஒரு பயம் தானே தவிர மற்றபடி ஒன்றும் நீங்கள் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் இருக்காது. ஆல்ரெடி என்ன சொல்கிறது, நிறைய நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்களே போயிருக்காங்க. மேபி கமெண்டில் கூட யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இன்டர்வியூ அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு 2-3 வாட்டி இன்டர்வியூ போயிருக்கேன். ஸோ அது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கன்சிடரே பண்ண மாட்டேறீங்க. இன்டர்வியூ கோர்ட்டு பொறுத்தளவுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது பேசிக்காக உங்கள் பேர், ஊர் இவ்வளோ தாங்க இருக்கும். அவங்க எதுக்கு அந்த இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்டிடியூட், நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, எவ்வளோ மரியாதையாக பேசுகிறீங்க, என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, இந்த வேலையை செய்வீங்களா செய்ய மாட்டிங்களா அப்படின்னு உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறாங்களே தவிர உங்களோட அறிவு எவ்வளோ இருக்குது அப்படின்றது அவங்க கால்குலேட்லாம் பண்ண போகிறதில்ல. அதில் இன்டர்வியூவில் அதை வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி எக்ஸாம் வச்சாச்சு. உங்களுக்கு எவ்வளோ பிரெயின் இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம் வச்சாச்சு. ஸோ நீங்கள் எக்ஸாமில் செலக்ட் ஆன நபராக இருக்கிறப்போ நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக தான் இருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து படிக்கணும், இதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒன்றுமே கேட்காத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு போய் நம்ம பே பண்ணி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இன்டர்வியூ கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. இன்டர்வியூக்கு எதுக்குங்க கிளாஸ், கோர்ஸ்? அதுக்கு 2000 3000 அப்படின்னா ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. அதை நம்மக்கிட்டேயும் வந்து கேட்குறீங்க, நீங்களும் போடுங்க அப்படின்னு. இன்டர்வியூக்கு மற்றபடி இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர், அப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு கிளாஸ் அப்படின்னா ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் நம்ம பண்ணி காமிக்கிறது. ஸ்கில், அதாவது இப்போ டிரைவிங்கை எப்படிங்க ஆன்லைனில் ஓட்டி காமிக்கிறது? ஆன்லைனில் கேம் விளையாடுற மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்களா? இல்லை. ஸோ டிரைவிங் அப்படிங்கிறது நீங்கள் அங்கே நேரடியாக போய் ஒரு விஷயத்தை பண்ணணும். அதுதான் ஸ்கில் டெஸ்ட்டு. இப்போ ஓஏ அப்படின்னா ஒரு தோரணத்தை கட்ட சொல்லுவாங்க, கோலம் போட சொல்லுவாங்க, பெண்களாக இருந்தால் துணியை மடிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் எப்படி சொல்லித்தர முடியும்? துணி மடிக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து எடுத்து மடித்து பாருங்கள். பெரியவங்கள்ட்ட கேளுங்க, அம்மாக்கிட்ட கேளுங்க, எப்படி மடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத பாருங்கள். கோலம் போட தெரியலையா, வேறு யாருக்காவது பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டுட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத கற்றுக்குங்க. இதுக்கு வந்து தனியாக ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியலை. ஸோ அதனால் அதை கேட்காதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அது உங்களோட பயத்தை தான் காமிக்குது. ஸோ ஒரு பயத்தில் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், பயம் இருக்க தான் செய்யும். ஸோ மேபி அப்படி தேவை அப்படின்னா ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். குரூப் க்ரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்பில் நம்மளுடைய டிஸ்கஷன் அப்படின்றத வச்சுப்போம். அதாவது இன்டர்வியூக்கு எப்படி தயாராகணும், ப்ராக்டிக்கலுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்றத ஒரு டிஸ்கஷனாக இருக்கும். ஏன்னா போனவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் போகிறீங்கல்ல, உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் ஓரளவுக்கு. சரி, ஓகே, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மேபி வேணால் அப்படி ட்ரை பண்ணலாம் ஃப்யூச்சரில். அது உங்களோட விருப்பங்கள் இருந்தால் ஃப்யூச்சரில் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதனால்
தேவையில்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. தயவு செஞ்சு பயப்படாமல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகேவா? அதே போல் 1:3 கூப்பிட்றாங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் வெளியில் போவீங்க, ஒருத்தர் தான் வேலைக்கு போவீங்க. அது யாருன்னு தெரியாது. அது ஸ்கில் டெஸ்ட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் உங்களுக்கு பயத்தை உருவாக்கும். எப்படியும் செலக்ட் ஆனாலும் 2 பேர் வெளில போயிடுவோம்ல. ஸோ அப்போ அந்த 2 பேரில் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போதே ஆல்ரெடி அந்த பயம் வந்துடும். ஸோ பயம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி தான் பார்க்கலாமா அப்படின்னு தோணும். பட் கடைசியாக நான் சொல்கிறது, கோர்ஸ் அப்படிங்கிறது துணி மடிக்கிறதுக்கோ ட்ரைவ் பண்ணுறதுக்கோ ஆன்லைனில் யாராலையும் சொல்லித்தர முடியாது அப்படிங்கிறது. அப்புறம் வந்துட்டு இன்டர்வியூக்கும் சரி, இன்டர்வியூ இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்றது நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஓகே. இன்டர்வியூ இன்னும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு கிளாஸ் போய் கூட கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ குரூப் 2 போகிறீங்க அப்படின்னா கூட இன்டர்வியூவில் எப்படி கொஸ்டின், ஒரு எஸ்ஐ போகிறீங்கன்னா கூட ஓகே, இன்டர்வியூ எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணுன்றத தனியாக அதுக்குன்னு பார்க்கணும். இப்போ எஸ்ஐலாம் போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இன்டர்வியூவில் உங்களோட ஆட்டிடியூடு, நீங்கள் உங்களுக்கு அந்த திறமை இருக்கா, இன்டர்வியூவில் டோட்டலாக வாஸ் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதை அதுக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூன்றது தேவை. நீங்கள் போக போகிறது ஒரு ஓஏ வேலை. அந்த ஓஏ வேலையில் நீங்கள் சொல்கிற வேலைகளை கேட்பீங்களான்னு உங்களை செக் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான் அங்கே பண்ண போகிறாங்களே தவிர வேறு எதுவுமே உங்களை பண்ண மாட்டாங்க. நீங்களாக பயந்துக்கிட்டு ஆளுநர் யாருன்னு படிக்கணுமோ, சிஎம் யாருன்னு படிக்கணுமோ, தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணுமோ, கரண்ட் அஃபேர் படிக்கணுமோ, இப்படிலாம் கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறது, அதெல்லாம் எதுவும் படிக்க வேணாம். ஸோ இதை மட்டும் பாருங்கள். நம்ம சொல்கிறத மட்டும், அதாவது ஜஸ்ட்டு உங்களோட ஆட்டிடியூட்டை செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இந்த வேலையை செய்ய முடியுமான்றதை பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? அதனால் மற்றது எல்லாத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது நம்மளும் கொடுப்போம். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வித்தின் வீக்கில் வந்துடும், அல்லது ஒரு 10 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஜாப் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி அதுக்குள்ளே ஒரு ஜாயினிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, வாட்ச்மேன், மசால்ச்சி, ஓஏ இதுக்கு அப்ளை பண்ணாலும் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் பிப்ரவரிக்குள்ளே எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு ஜாயினிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சிலர் அடுத்த நோட்டிஃபிகேஷன், அதாவது தேர்வு இப்போவே நல்லா எழுதலை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அதாவது இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஜனவரியில் கொடுத்தாங்க, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மேலே கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இது முடிக்கவே இன்னும் ஒரு 2 மாதம் ஆகுது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த 25 எண்டில் வரலாம், அல்லது 26 தான் வரலாம். ஸோ அதனால் மறுபடியும் புது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தேடுறதை விட்டுட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா அதில் எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வரணும்னு. வந்ததுக்கப்புறம் படிக்கிறது இல்லை, மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு எக்ஸாம் நல்லா பண்ணலை, இதுக்கப்புறம் வர நோட்டிஃபிகேஷனில் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷனை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் அடுத்த நோட்டிஃபிகேஷன், அதாவது 2025 எண்டுலையோ அல்லது 26லையோ நோட்டிஃபிகேஷன் வரும் கன்ஃபார்மாக. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா இன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு மணி நேரமாவது படித்தா தான் நீங்கள் அந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அதுக்கடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு மறுபடியும் என்கிட்ட கேட்க தான் தோணும். ஸோ அதனால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், படிக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், மற்றபடி எதுவும் வேணாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.